நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஏசாயா 55 அதிகாரம் 12 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இன்று நம் கவலைகள், பயங்கள், நிச்சயமின்மைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் ஒப்படைப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. எப்படிங்க இருக்கீங்க? ஒவ்வொரு நாள் கடந்து போயிட்டுருக்கோம்ல. ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது நமக்குள்ளே. ஏன் கற்றுக்கணும், பார்த்துக்கலாம், இப்படியே போய்டும்ல லைஃப் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கோம். புதுசாக முயற்சி பண்ணுங்கள். எதுவுமே ஈஸியாக கற்றுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாமே. தெரிலன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னால் ட்ரை பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. முடியும்னு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவரை நாம் முழுமையாக நம்பும்போது அவரது சந்தோஷம் நம்மை பலப்படுத்தும். அவரது சமாதானம் நம்மை வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த பொறுப்பு இப்பொழுதே என்னுடையது. என் மகிமைக்கென நான் இதை செய்வேன் என்று கூறுங்கள். அவரது ஆசீர்வாதம் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கப் போகின்றது. எல்லாவற்றையும் நமக்கு அருள செய்ய போகின்றார். மக்களுக்கு முன்பு தயவாய் நம்மளை உயர்த்த போகின்றார். நமக்கு பெரிதான ஒரு காரியங்களை வைத்திருக்கின்றார். நீங்கள் அவரோடு நடக்கும்போது அவருடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். எதற்காகவும் கலங்காதீங்க, பார்த்துக்கலாங்க. எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு அவரை பின்பற்றுங்கள். அவரது சமாதானம் உங்களை வழிநடத்துவதற்கு இடம் கொடுங்கள். அவர் நம் வேலையில் நம் பரிபூர்ண சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாக்குவார். அதனால் எதற்காகவும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. பயப்படாதீங்க. இயேசப்பா நம்மோடு கூட இருக்கின்றார். ஏன் கவலையாக இருக்கின்றீர்கள்? ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க மூஞ்சில் சிரிப்பை பார்க்க முடியாது. ஆனால் சிரித்தா க்யூட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் சிரிக்க மாட்டாங்க. அப்படியே எதையோ பறி கொடுத்தா மாதிரியே இருப்பாங்களாம். காரணம் நம்ம கேட்டாலும் சொல்ல மாட்டாங்களா. ஏங்க நீங்கள் கவலையாக இருக்கீங்க? இப்படி இருக்காதீங்க, வாங்க வெளியில் வாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அவங்க எல்லாத்துக்குமே மௌனமாக தான் இருப்பாங்களாம். அவங்களுக்குள்ள வலி வேதனைகள் நிறைய இருக்கும். ஆனால் சிரிக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்களாம். அப்படிலாம் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் சிரித்து பாருங்கள் கண்ணாடி முன்னாடி, உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பயணம் செய்யும் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பயணம் உங்களுக்கு எளிதாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கோம். ஸோ வெளியில் எங்கேயாச்சும் போகலாம். ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சொந்தக்கார வீடு, சம்திங் ஏதோ ஒரு இடத்துக்கு புதுசாக இந்த இடத்துக்குலாம் போகணுன்னு நினைக்கிறேன். போங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாரு, வீடு 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 விட்டு ஆஃபீஸ் விட்டா வீடு அப்படின்னு இல்லாமல் ஒரு 4 இடத்துக்கு ஒரு ஃபேமிலியாக போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குமா. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சந்தோஷமாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஏசாயா 55:12 எடுத்து வாசிங்க. அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்களாம். ஸோ மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்தணும். உங்களுக்குள்ளவே போட்டு 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 ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதால தான் இன்றைக்கி வெளியில் வர முடியல. மன அழுத்தம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையை உயர்த்த போக்கின்றார். மகளே, மகனே, கலங்காத, நான் இருக்கேன்ப்பா, பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். அவ்வண்ணமே நம் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். புதிய அத்தியாயம் நம் வாழ்க்கையில் தொடங்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோன்றது தெரில. இதுக்கப்புறம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருக்காக நம்ம செபிக்கூடிய நேரம் இது. மருத்துவமனையில் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, இந்த நோயெல்லாம் சுகப்பெற்று நான் வீடு திரும்ப மாட்டேனா, எனக்குள்ளே இருக்க இந்த பிரச்சனைலாம் என்னை விட்டு போகாதா, மருத்துவமனையிலேயே வாழ்க்கை முடிஞ்சிருமான்னு சொல்லி இன்றைக்கி கலங்கி நிற்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிற நேரம், ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் தொட்டு அந்த நோயெல்லாம் குணம் பெற வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. சுகத்தை தாங்கப்பா, பலத்தை தாங்கப்பான்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்கள் ராஜா. எங்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டிற நம்புகிறேன் இயேசுப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. மக்களுக்கு முன்பு தயவாய் எங்களை உயர்த்துவீராக. பெரிதான கிருபையை உங்கள் மேல் பொழிந்தருளுவார் என்ற நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் அவரோடு நடக்கும்போது அவரது ராஜ்யத்தில் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். அதனால் என்ன பண்ணுவோம், தினந்தோறும் செபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அதுதாங்க வாழ்க்கை. போகும்போது எதுவும் கொண்டு போகிறது இல்லைங்க. சொத்து சுகம், வீடு வாசல், நகை நட்டு எதுவுமே வரப்போகிறது இல்லை. எப்படி வந்தோமோ அப்படி தான். எதுவுமே இல்லாமல் தான் என்ன பண்ணுவாங்களாம், எல்லாமே பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா,
அன்பை கொடுங்க. காசு பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முழுமையான அன்பு, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றார். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம் பரிபூர்ண சமாதானத்தோடு எங்களை சந்தோஷத்திற்குள் நடக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு புதிய அத்தியாயத்தையும் உம் அன்பின் கரங்களில் ஒப்படைக்கின்றேன் ராஜா. எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் பாரத்தையும் எங்கள் இதயத்திலிருந்து எடுத்து போடுமப்பா. உம் திட்டங்களை நம்புவதற்கும் உம் வழிகாட்டுதலை தயக்கமின்றி பின்பற்றவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு சரியான வாசலை திறந்து நாங்கள் செல்லுமிடமெல்லாம் கிருபையை அருள செய்ய வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எங்கள் தேவைகளெல்லாம் உம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கு அருள செய்தரல வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே, எங்களை உம் சமாதானத்தினால் நிறைத்து உம் கிருபையினால் பலப்படுத்திடல வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. உம் சமாதானம் எங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. உம் மகிமைக்கென்று எல்லா பயத்திலிருந்து எங்களை விடுதலையான ஒரு வாழ்க்கை தருவீராக. உம் நோக்கத்தை உண்மையாய் நிறைவேற்ற உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அது கறி ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்கள் ராஜா. கண்ணீரை தொடங்கப்பா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை செய்வீன்னு நம்புகிறேன் ஏசப்பா. நாங்கள் ஒருபோதும் கலங்காது இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. விட்டு கொடுத்து போன ஒருத்தருக்கு புரிந்து கொண்டு வாழ்க்கையை அடுத்ததுக்கு அடுத்து கொண்டு போக வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. மன தைரியத்தை கொடுங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.